கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 2 பேதுருவுக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 8வது வசனம். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. எனக்கருமையானவர்களை, வேதம் சொல்லும் பொழுது கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நம்மை வீணராகவும் கனி அற்றவர்களாகவும் இருக்க ஒட்டாது. அப்படியானால் அதற்கு முன்பதாக உள்ள வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் 5 முதல் 6, 7 வசனங்களில் 9 காரியங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. எந்தெந்த காரியங்கள் என்று சொல்லி நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த 9 காரியங்கள் நம்முடைய வாழ்விலே நாம் பிரயோஜனப்படுத்துவோமானால், நம்முடைய வாழ்வில் அங்கமாக்கி கொள்வோமானால், நாம் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே கனியற்றவர்களாய் இருக்க மாட்டோம், வீணராக இருக்க மாட்டோம், கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருப்போம். என்ன பாடு வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, என் இயேசு எனக்கு உதவி செய்கிறார் என்கிற அந்த மேன்மையின் அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். கடைசியாக அவர் சொல்லுகிறார், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். எல்லாத்துக்கும் பேஸ் அன்பு தான். எனக்கருமையானவர்களே, அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். இந்த 9 காரியங்கள் நம்முடைய வாழ்வில் இருக்குமானால் கர்த்தர் நம்மை எல்லாவற்றிலும் மேன்மைப்படுத்துவார். அந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, இந்த 5 முதல் 7 வரை சொல்லப்பட்டிருக்கிற 9 காரியங்களை தயவு செய்து வாசித்து பாருங்கள். அது உங்களுடைய வாழ்விலை மிகவும் பலன் உள்ளதாக இருக்கும். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இதற்கு எல்லாவற்றிற்கும் அடித்தளம் அன்பாக இருக்கிறது. சகோதர சிநேகம் நமக்கு அவசியம். தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும் நாம் செயல்படுத்த வேண்டியது, அன்பையும் கூட்டி வழங்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. நம்முடைய வாழ்வை நாமே ஆராய்ந்து பார்க்கலாமா? கிறிஸ்துவின் அன்பிலை நிலைத்திருக்கிறோமா? நம்முடைய சகோதரனை நேசிக்கிறோமா? நம்முடைய குடும்பத்தை நேசிக்கிறோமா? நண்பர்களை நேசிக்கிறோமா? ஏதோ ஒரு சின்ன காரியம், இனிமேல் நான் என்கிட்ட பேச மாட்டேன், நான் இனி அவன் முகத்தை பார்க்க மாட்டேன், உலக பிரகாரமாக பலவிதமான தீர்மானங்கள் எடுத்திருக்கிறோமா? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். கிறிஸ்துவுக்காக விட்டு கொடுப்பீங்களா? கிறிஸ்துவுக்காக இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எதை விட வேண்டுமோ அதை விட்டு உன் சகோதரனோடு கூட ஒப்பரவாகு, உன் சகோதரியோடு கூட ஒப்பரவாகு, சமுதாயத்தோடு கூட ஒப்பரவாகு. கர்த்தர் நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்துவார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றியப்பா. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்மை அறிகிற அறிவில்லை நாங்கள் வீணராகி விடக்கூடாது, கனி அற்றவர்களாகவும் இருக்கக்கூடாது. எங்களுக்குள்ளாக உம்முடைய அன்பை ஊற்றும் ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் இயேசுவின் அன்பு அதிகமாய் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. உண்மையிலே நிலைத்திருந்து கனி கொடுக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.